சண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. பாக்கியம் வந்து அப்படியே கண் முழிச்சு பார்க்குறாங்க. லே கோவக்காரா பக்கத்தில் வந்து உட்காரல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டிய என்னம்மா சொல்லுமா, நீ நல்லா ஆயிட்டம்மா, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு வந்து அழுதுகிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பாக்கியை வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கியா, என்னம்மா இப்படி சொல்லிட்ட, நான் கோவப்பட்டு பேசினாலும் நீ தானம்மா என்னோட அம்மா, உனக்கு ஏதாவது பிரச்சனையாகவும் நான் நினைப்பேனா, நான் அப்படியெல்லாம் வந்து 1% கூட நினச்சது இல்லைம்மா, எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நினச்சிருக்கேன், நீ நல்லா வந்தான்ல, நான் உன்னை பற்றி இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், இத்தனை நாளாக வந்து நீ உங்கள் அப்பா கூட இருந்ததுனால உனக்கு அம்மா கிட்ட வந்து அன்பு பாசம் இல்லைன்னா நினச்சி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், எப்படிம்மா அப்படியெல்லாம் நீ நினைக்கலாம், நானும் உனக்கு பையன் தானம்மா, சிவபாலன் எப்படியோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி என்னை விட அண்ணன் தாம்மா துடிச்சு போயிட்டான், உனக்கு ஒன்றும் தெரிஞ்சோன்னு எப்படியெல்லாம் வந்து துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா, எல்லாரையும் வந்து தூக்கி போட்டு மிதிச்சு பண்ண போறீங்களா இல்லையாடா, டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்தையே வந்து தலைகீழ ஆக்கிட்டாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஓ இப்படியெல்லாம் நடந்துச்சா, ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா மேலே பாசத்துக்காக என்ன வேணான்னு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் சண்முகத்துக்கிட்ட இந்த தகவல் வந்து தெரியுது போல இருக்கு. அத்தை வந்து கண் முழிச்சிட்டாங்கண்ணே. அப்பாடா முருகா, என்னை கைவிட்டலப்பா, நீ நல்ல விதமாக வந்து எங்கள் அத்தையை வந்து காப்பாற்றிட்ட, இருந்தாலும் கோவமே இனிமேட் படக்கூடாது, கோவப்பட்டா என்ன வேணாலும் தலையில் ஆகுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்காக ஒன்று மட்டும் செய்ய முடியுமான்னு நம்ம பாக்கி வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டிக்கிட்ட என்ன செய்யணும்னு சொல்லுமா, இவ்வளோ அன்பா பாசமாக இருக்க, ஏன்டா எசக்கியை ஏற்றுக்க மாட்டேங்கிற, 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல எதுவுமே சொல்லாமல் வந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க. அம்மாக்கா சத்தியம் பண்ணித்தா, யாருக்காகவும் எதுக்காகவும் எசக்கியை வந்து விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு. அம்மா நான் எப்படிம்மா எசக்கியெல்லாம் விட்டு கொடுப்பேன், அவதானம்மா என்னோட மனைவி, உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கணும் அந்த அளவுக்கு தாம்மா எசக்கி மேலேயும் வச்சுருக்கேன், இருந்தாலும் என்ன வெளியில் காட்டிக்கிறது இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது எசக்கி இங்கே வாமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து எசக்கி கையும் நம்ம முத்துப்பாண்டி கையும் வந்து அண்ணா ஒன்றா வந்து சேர்த்து வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே வந்து வைகுண்டம் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. முன்னோனி உங்கள் மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலை, போய் ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்னு சொல்லும்போது இருக்கட்டும் இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, 2 பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தா அதை விட வேற என்ன வேண்டி இருக்குங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வைகுண்டம் உடனே வந்து முத்துப்பாண்டியும் எசக்கியும் அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க. இவ்வளோ நேரம் சந்தோஷமாக நிம்மதியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு செகண்ட் வந்து ஏய் என்னஇல்லை சண்முகத்தை காணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து மூஞ்சி வந்து சின்னதாகிடுது. அந்த இடத்துல இப்போ எதுக்குமா அவனை பற்றி பேசிகிட்டு இருக்க, டேய் சண்முகம் வந்து தெரியாமல் தாண்டா அந்த மாதிரி பண்ணா, நல்ல வேலை எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, சண்முகத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவனை நான் பார்க்கணும், இன்னொரு ஃபீல் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு கோயிலில் தான் உட்காந்துட்டு இருப்பான், அம்மா நீ ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கம்மா அவ்வளோதான், ஏய் என் மருமகனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், சும்மானு இருங்களே, அவனை பற்றி இந்த மாதிரி விஷயத்தை பற்றி யாரும் எதுவும் கேட்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல உடனே வந்து சண்முகத்துக்கு ரொம்ப தான் ஐஸ் வச்சு பேசிக்கிட்டு இருக்க, அவனாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், சரி எப்போக்கா அம்மா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம், இருப்பா நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சுட்டு கூட்டிகிட்டு போகணுன்னா போகலாம், 2 நாள் இங்கே இருக்கட்டும்னு 2 நாள் வந்து கடந்து போயிடுது. 2 பேரும் வந்து அன்பா பாசமாக வந்து நம்ம முத்துப்பாண்டியை வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விடுறாங்க. நம்ம பாக்கியத்துக்கு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. வீட்டுக்கு வரப்போ வந்து சவுந்தர பாண்டியனும் சனியனும் யோசிச்சுட்டு இருக்காங்க. பாக்கியத்துக்கு எதுவும் ஆகலை, அதெல்லாம் நல்ல விஷயம்தான், ஆனால் இந்த விஷயத்தை வச்சு நான் வந்து ஏதாவது ஒரு புத்திசாலித்தனமாக யோசித்து ஆப்பு வச்சிடலான்னு பார்த்தேன் சண்முகத்துக்கு. அவன் தப்பிச்சிட்டான். என்னையா இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், கொடுத்துடலாம் புகார், அதுக்கப்புறம் என்ன அவனுக்கு பிரச்சனை தானே வரும், பாக்கியம் வந்து இல்லைன்ட்டானா என்ன பண்ணுறது, நிச்சயம் வந்து பரணியும் அவளோட எதிர்காலத்தையும் பார்ப்பார்ல, அதான் யோசிக்க வேண்டியது இருக்குது, கொடுக்குறத பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, அப்புறம் நம்ம தான் அசிங்கப்பட்டு நிற்கணும், அதுவும் கரெக்டு தான் ஐயா அப்படின்னு சொல்லும்போது பாக்கியம் வந்து வீட்டுக்கு வராங்க. எசக்கி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து ஆர்த்தி எடுத்து வைக்கிறாங்க. அந்த இடத்துல வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வராங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்க அம்மா வந்து உள்ளங்கையில் வச்சு தாங்குன்னு தாங்குறாங்க. எனக்கு எதுவுமே பிரச்சனையே இல்லை, ஆனால் முத்துப்பாண்டி வந்து என் சட்டையை பிடிச்சான் பார்த்தியா, அதுதான் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து உறுத்தலாக இருக்குங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பாக்கியத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அப்படியாடா, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்பாவே வந்து அடிச்சிருவியா, சூப்பர், அப்போனா இனிமேட்டு சிவபாலன் மாதிரி முத்துப்பாண்டியும் என் டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சூப்பர்ரா, இது மாதிரி அன்பான பாசமான நீ வந்து நடந்துக்கணும், என்கிட்ட எப்படி அன்பா நடந்துக்கிறியோ அதே மாதிரி தான் எசக்கிட்டையும் நடந்துக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எசக்கியும் நம்ம முத்துப்பாண்டியும் சேர்த்து வைக்கிற மாதிரி சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அத்தை நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, எல்லா வேலையும் நானே எடுத்து போட்டு செய்கிறேன் சரியா, எனக்கு தான் தங்கமான மருமக இருக்காளே, அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி அந்த இடத்துல சூப்பராக பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். சண்முகத்துக்கு அத்தை கண் முழிச்சிட்டாங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சோன்னே
உன்னை தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பரணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரி நான் தப்பு பண்ணிட்டேன், எங்கள் அத்தை மூஞ்சில் என்னால் முழிக்க முடியாது, டேய் அம்மா தாண்டா கூப்பிட்டு வர சொன்னாங்க வாடா அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நின்று வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அத்தை என்னை மன்னிச்சிடத்தை, தெரியாமல் நடந்துருச்சு, கோவப்பட்டேன்னு வச்சுக்கியேன் என்ன ஆகும், நான் ஒரு வேளை போயிருந்தேன்னு வச்சுக்கியேன் உனக்கும் பிரச்சனையாக இருக்கும், நானும் வந்து எதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், உன்னோட குழந்தை எசக்கியோட அப்படின்னு நம்ம பாக்கியம் வந்து சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இன்னொன்று தெரியுமால, முத்துப்பாண்டி வந்து திருந்திட்டான், அவன் என்னென்னலாம் சொன்னான் தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல எதுவுமே சொல்ல முடியாமல் வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க நம்ம சண்முகம். என்ன இல்லை நான் மட்டும் தனியாக இருக்கேன், ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து அந்த பக்கம் போயிடுச்சு, எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல சவுந்தரபாண்டி முதல்ல முத்துப்பாண்டி இந்த பக்கம் இழுக்கணும், என்ன செய்ய போகிறோன்னு தெரில, இப்போ எசக்கியோட வேற சேர்ந்து வாழ சொல்லிட்டா நிச்சயம் வந்து அவனுக்கான எதிர்காலம் வந்து நல்லபடியாக அமையட்டும், ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இங்கே அவன் என் பக்கம் இருந்தால் தானே நான் ஜெயிக்க முடியும்.